2026 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேப்பர் ரொம்ப ஈஸி அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேப்பர். ரீசெண்ட் இயர்ஸ்ல இதுதான் வந்து யூபிஎஸ்சில நடந்த பேப்பர்லயே வந்து டஃபஸ்ட் பேப்பர். இதுக்கு முன்னாடி 2023ல 2016ல எல்லாம் வந்து டஃபா இருந்தது. பட் இப்போ ரொம்ப ரொம்ப டஃபா கேட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே மெயினா படிச்சுட்டு போற பாலிட்டியில இருந்து, எக்கனாமில இருந்து, ஜியோகிராஃபி இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்கல. இதுல மெயினா கரண்ட் அஃபேர்ஸ் தான் போக்கஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 43 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அதுவுமே நிறைய பழைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 2025 ஸ்டார்டிங்ல இருந்துலாம் வந்திருக்கு. அது ஒரு மெயினான விஷயம். அடுத்து இந்த வருஷம் புதுசா பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல வந்து 1 பேர் 2 பேர் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணாங்கல்ல. இப்போ ஸ்டேட்மெண்ட்டை லிங்க் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது நிறைய பேருக்கு புதுசா இருந்திருக்கும். டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இதுல சிசெட்ல கொடுக்குற மாதிரி பெரிய பேசேஜ் வந்து கொடுத்திருக்காங்க எத்திக்ஸ் பேஸ்ட்ல. சோ அதுவுமே வந்து படிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு டைம் இருந்திருக்காது. சோ அதனால லாஸ்ட் இயர்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா கட் ஆஃப் வந்து குறையும். சோ அதனால கீ செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆவரேஜா வந்துச்சு அப்படின்னா மெயின்ஸ் வந்து க்ரோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Veranda ES, where your dream becomes reality.